நம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இதெல்லாம் குறைவதற்கு என்ன காரணம்? வெரி சிம்பிள். நம் மனதிற்கும் ஆழ்மனதிற்கும் ஆன ஒரு முரண்பாடு தான் இதெல்லாம். சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்களா ஒன்று செய்கிற வரைக்கும் ஒன்றும் தொந்தரவே கிடையாது. ஆனால் எப்போ நீங்கள் ஒன்றை யோசித்து சிந்தித்து ரொம்ப நேரம் அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ தான் இது நடக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டீப்பாக திங்க் பண்ணி ஒரு விஷயத்த செய்யலான்னு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ உடனே என்ன பண்ணுவீங்க, வெளியில் வந்து கேஷுவலாக நீங்கள் நார்மல் திங்கிங்கில் இந்த விஷயத்த செய்ய பார்ப்பீங்க. இப்போ அதுக்கும் நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணி ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ஒரு முரண்பாடாயிடும். இந்த முரண்பாடு நமக்கு தெரியுது அப்படின்னா, ஒன்று நம்மகிட்ட அதற்கான திறமையே இருக்காது, இல்லை நம்ம செய்ய போகிற விஷயத்தில் தெளிவு இருக்காது. இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் அந்த சிக்னல் கொடுக்குது. இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடலாம். உதாரணமாக, என் வீட்டில் ஒரு ஃபேன் ரிப்பேர், சரிங்களா? இதை நானே பண்ணிடலாம். இதை விட்டுட்டு இதில் என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு நானும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ யோசனை பண்ணும்போது ஒரு கம்ப்ளைண்ட் மாட்டுது, சரிங்களா? இப்போ நான் அந்த கம்ப்ளைண்ட்டு நான் எந்த யோசனை பண்ணணும், அந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணிட்டேன்னா பிரச்சனையே இல்லை, கரெக்டாக இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்டு தான் கரெக்டான கம்ப்ளைண்ட்டு. ஆனால் நான் இப்போ ஃபேன்கிட்ட போகும்போது கண்டென்சரியோ இதே ஒன்று பார்க்குறேன், உடனே நான் மனசு மாறி என்ன பண்ணுறேன், மாற்றி பண்ணுறேன் அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்ட், ஒரு குழப்பம், ஒரு கருத்து வேறுபாடு நடக்கும். இந்த கருத்து வேறுபாடை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு, ஒன்று நீங்கள் பண்ண போகிறதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லணும். சொன்னால் இந்த கருத்து வேறுபாடு குறைஞ்சிடும். இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி நம்மளையே கேட்டுக்கணும், ஏன், எதனால், எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் வரும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவு போடுங்க, ஏன்னா நம்ம இதை பற்றி பேசலாம். அடுத்த பதிவில் நாம் ஸ்ட்ரெஸ் ஏன் வருது, அதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம்.